வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட ஐகானான நம்மளோட ஸ்டிங்கை பற்றி தான். இந்த ஐகான் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா, நம்மளோட ஸ்டிங்கை தான். அந்த ஐகான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிங்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லலாம். ஏன்னா, நம்மளுடைய ஸ்டிங்குக்கு வந்து இப்போ 64 வயசு ஆகுது. 64 ஆனாலும் அப்படி 64 வயசு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டிங்கு தெரியல. ஆனாலும் ரெஸ்லிங் அப்படிங்கிறதுல அவரோட முழு ஈடுபாடை இது பண்ணி அவ்வளோ ஒரு டாப்பான ஒரு ரெஸ்லராக இன்னமும் இருக்கிறாருன்னா அதை நம்மளுடைய ஸ்டிங்கை தான் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டிங் வந்து எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதாவது சிடபிள்யூசி, டபிள்யூடபிள்யூ, டிஎன்ஏ, அப்புறம் நம்மளுடைய ஏஇடபிள்யூ, அப்புறம் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஸ்லிங் கம்பெனியில் நம்மளுடைய ஸ்டிங் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு வந்த நம்மளுடைய ஸ்டிங்கு அவரோட கெரியர் ஒரு நல்ல அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளுடைய ஸ்டிங்கை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ எந்த அளவில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் சுத்தமாக நம்மளுடைய ஸ்டிங்கை டபிள்யூடபிள்யூ பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இதை மறைக்க முடியாத உண்மையும் கூட. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல இருந்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டிங்கை டபிள்யூடபிள்யூ சுத்தமாக பயன்படுத்தவே இல்லைண்ணா. நம்மளுடைய ஸ்டிங்கை விளையாண்ட மேட்ச்சு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையுமே நம்மளுடைய ஸ்டிங்கை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ தோக்க தான் வச்சுருக்காங்களே தவிர அவரை எந்த ஒரு மேட்ச்லையும் வின் பண்ண வச்சதே இல்லை. ஆனாலும் நம்மளுடைய செத்ரோன்ஸு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பால் நம்மளுடைய ஸ்டிங்கை ஒரு ஸ்டிங்கோட ஒரு ரெஸ்லிங் கெரியரை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அவர் ரெஸ்லிங் திரும்பி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டிங்கை அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு மேட்ச்சில் அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்டிங்குக்கு வந்து இன்ஜுரி ஆகிரும். அதாவது கங்கக்ஷன் இன்ஜுரி ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்டிங்கு இதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்லிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணாங்க. அதனாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டிங்குக்கு என்ன சொல்லிட்டாங்க டபிள்யூடபிள்யூ, தம்பி ஸ்டிங்கு நீ இதுக்கப்புறம் நீ டபிள்யூடபிள்யூல இருக்க வேணாம், உனக்கு இதுக்கு மேலே உனக்கு ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுடைய ஸ்டிங்கை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஒட்டு மொத்தமாக எப்படி சொல்கிறதுனா தள்ளி வச்சுட்டாங்க. இதுமேல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டிங்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பான ஒரு ரெஸ்லரோ அதே அளவுக்கு தான் நம்மளுடைய அண்டர்டேக்கரும். ஏன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அண்டர்டேக்கருக்கு எந்த அளவுக்கு ஒரு புஷ் தந்தாங்களோ அதே அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிங்குக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்மளுடைய வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளுடைய அண்டர்டேக்கர் அப்படின்னா எந்த அளவுக்கு பேர் போயிருக்கோ அதே அளவுக்கு நம்மளுடைய ஸ்டிங்கும் பேர் போயிருப்பார். ஏன்னா நம்மளுடைய அண்டர்டேக்கருக்கு கொடுத்த ஒரு முதல் உரிமையும் சரி முன்னுரிமையும் சரி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நம்மளோட ஸ்டிங்குக்கு கொடுக்கல அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய உண்மைன்னே சொல்லலாம். இது இல்லாமல் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூலேருந்து போன நம்மளுடைய ஸ்டிங்கு வந்து இப்போ ஏஇடபிள்யூல ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பான ஒரு ரெஸ்லராக வந்தார். ஏன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடமை தவிர நம்மளுடைய ஏஇடபிள்யூ நம்மளுடைய ஸ்டிங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமாக நம்மளுடைய ஏஇடபிள்யூ கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூல நம்மளுடைய ஸ்டிங்கு விளையாண்ட மேட்சஸில் பாதி மேட்ச் நம்மளுடைய ஸ்டிங் தோற்று தான் போனார். ஆனால் நம்மளுடைய ஏஇடபிள்யூல நம்மளுடைய ஸ்டிங் விளையாண்ட பாதி மேட்ச்னா முக்கால்வாசி மேட்ச்சில் நம்மளுடைய ஸ்டிங்கை வின் பண்ணியிருக்காரு. எல்லா மேட்ச்லையுமே சரி நம்மளுடைய ஸ்டிங்கை வெற்றி பெற தான் பார்த்தாங்க நம்மளுடைய ஏஇடபிள்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏஇடபிள்யூ பெஸ்ட்டா இல்லை டபிள்யூடபிள்யூ பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஸ்டிங்கோட கெரியரில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏஇடபிள்யூ தான் சொல்லுவேன். ஏன்னா ஏஇடபிள்யூல நம்மளுடைய ஸ்டிங்கை அதாவது தங்க தட்டில் வந்து தாங்கினாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டிங்கை தங்க தட்டில் வச்சு தான் தாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்மளுடைய கேட்டாங்களுக்கும் நம்மளுடைய பேரன் கார்பனுக்கும் ஒரு கடைசி மேட்ச், அதாவது நம்மளுடைய கேட்டாங்களுக்கு அதாவது ரெஸ்லிங் கெரியர்லேயே அதான் கடைசி மேட்ச் பேரன் கார்பனோட. அந்த மேட்ச்சில் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நம்மளோட கேட்டாங்களை பேரன் கார்பட்டை க்ளீனாக தோக்க வச்சு ஒரு தோல்வியோட நம்மளுடைய கேட்டாங்களை ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சாங்க. ஆனால் நம்மளுடைய ஏஇடபிள்யூ இப்போ நம்மளுடைய ஸ்டிங்கை ஒரு டாக்டி மேட்ச்சில் வின் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோடைய நம்மளுடைய ஸ்டிங்கை ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஸ்டிங்கை டபிள்யூடபிள்யூலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாருன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பல்ல தான் நம்மளுடைய ஸ்டிங்கை ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் ஏஇடபிள்யூ ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அவருக்கான உரிமையை அவருக்கான அங்கீகாரத்தை இத்தனை வருஷம் ரெஸ்லிங் கெரியரில் எங்களுக்காக ரெஸ்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்டிங்கை ஒரு கடைசி மேட்சிலேயே வெற்றி பெற வச்சு அவரை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துலேயும் சரி ஆடியன்ஸில் அதிக அளவுக்கு அவரை ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்மளுடைய ஸ்டிங்கை ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டிங்கோட கெரியரில் ஏஇடபிள்யூ தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதனால தான் நம்மளுடைய
டபிள்யூடபிள்யூல இருக்கிற ரெஸ்லர்ஸ் எதுக்கு ஏஇடபிள்யூக்கு போகிறாங்க அப்படின்னா இதனால தான். ஏன்னா டபிள்யூடபிள்யூல கொடுக்குற ஒரு ஃப்ரீடமை விட ஏஇடபிள்யூல அதிகமாகவே ஃப்ரீடம் தராங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அவங்களுக்கான சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளுடைய ஏஇடபிள்யூ பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஸ்டிங்கு இப்போ ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஒட்டு மொத்தமாக ஒதுங்கிட்டாரு. இனிமேல் நம்ம நினச்சி பார்த்தாலும் நம்மளுடைய ஸ்டிங்கை இனிமேல் ரெஸ்லிங் கெரியரில் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக அதாவது விருப்பப்பட்டு கேட்ட ஒரே மேட்ச் எதுனா நம்மளுடைய ஸ்டிங் அண்டர்டேக்கர் மேட்ச் தான். அதுவும் இனிமேல் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையவே கிடையாது. அது அந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னா அதை நினச்சி பார்க்காதீங்க. நினச்சி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே குழி தோண்டி பதிச்சிருங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்டிங்கை டபிள்யூடபிள்யூலேருந்து ஏஇடபிள்யூக்கு போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு டாப்பானாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட இடத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டிங்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவர் ஸ்டிங்கு எப்படிப்பட்ட ரெஸ்லர் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.